ஏதோ வாய்க்கு வந்த பேர், அது உண்மையான பேர் எனக்கு தெரியாது. சும்மா பில்லர் ராக்குன்னு சொன்னேன், அவ்வளோதான். ஒரு வாரத்துக்கு குறைஞ்சது ஒரு 50,000 ஆகும். ஆமாம், கடல் பக்கத்தில் ஸ்வீட் லேக். வாட் இஸ் திஸ் ப்ரோ? இந்த மாதிரி ஒரு வைப் பண்ண மக்களே, எப்படி சூப்பராக இருக்குது தெரியுமா? பாருங்க பீச்சு. ஹலோ டியர் காய்ஸ், கோவானா உங்களுக்கு என்னன்னு தெரியும். எல்லா பாய்ஸுங்களும் வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு சரக்கு அடிச்சுட்டு போற வர பொண்ணுங்களை சைட் அடிச்சுட்டு அப்படியே போயிட்டு என்ஜாய் பண்ற ஒரு இடமா தான் உங்களுக்கு கோவான்னு தெரியும். அதையும் தாண்டி இந்த கோவால நல்ல விஷயங்கள் நிறைய இருக்குது. எதனால இது சொல்றேன்னாக்கா, நான் லாஸ்டா போட்ட எல்லா வீடியோமே கோவா பத்தி போட்டிருந்தேன். ஒரு வீடியோ எனக்கு நல்லா போகல, அட்லீஸ்ட் ஒரு 100 வியூஸ் கூட போகல. கோவானா ஒரு பாய்ஸுங்க தான் வந்து போகணும்னு அவசியம் இல்லை. நிறைய பெண்கள் கூட்டம் அதிகமாக வராங்க. ஒரு டூரிஸ்ட் பிளேஸ்னாக்கா ஃபேமிலியும் வருவாங்க, பாய்ஸும் வருவாங்க, கூட பெண்களும் அதிகமாக வருவாங்க, கப்புள்ஸ் நிறைய வருவாங்க. இப்போ பாய் ஃப்ரெண்ட்ஸுங்க நிறைய பேர் வருவாங்க, கேர்ள் ஃப்ரெண்ட்ஸுங்க நிறைய பேர் வருவாங்க. பாக்குற கண்ணுக்கு தப்பாவும் இருக்கலாம், நல்லதாகவும் இருக்கலாம். அதெல்லாம் தவிர்த்துட்டு ஒரு நல்ல இடமா ரசிச்சு பார்க்கணும்னு வந்தாக்கா கோவாக்கு வரலாம். அது கூட இந்த இடத்துல நிறைய தப்பான விஷயங்கள்லாம் நடக்குது. அதை பத்தி நான் எந்த வீடியோலுமே காட்டியிருக்க மாட்டேன். ஏன்னா அது நம்மளுக்கு தேவையில்லாத விஷயம். நம்ம வந்திருக்கிறது கோவான்றது ஒரு நல்ல பிளேஸ் எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்காக தான் வந்தோம். ஆனா வந்த இடத்துல இங்க இருக்கிற ரேட் எல்லாம் விலைவாசி எல்லாம் பார்த்தாக்கா கோவால யாரும் தங்கவே மாட்டாங்க. கோவாக்கு வரவங்க குறைஞ்சது 20,000 30,000 கை கட்டு வந்தாதான் ஒரு 3 நாள் 4 நாள் சந்தோஷமா வந்துட்டு போக முடியும். அந்த மாதிரி பிளேஸா இருக்குது கோவா. இப்போ இந்த வீடியோ பாக்குறீங்க யாருன்னா இந்த வீடியோல பிடிச்சிருந்தா ஒரு லைக் கமெண்ட் கொடுங்க. அப்பதான் நாங்களும் நல்ல நல்ல பிளேஸா பார்த்து வீடியோ போட முடியும். கோவானா கோவால எப்படி இருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு யாரும் வராதிங்க. நல்ல பீச் பிளேஸ் பார்க்கணும்னு நினைச்சுவாங்க, ஸ்கூபா டிரைவ் பண்ணணும் அது பார்க்கணும் வாங்க, போட்டிங் போகணும்னு நினைச்சுவாங்க, நல்லா ட்ரிங்க்ஸ் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சு வராங்களே வாங்க. எனக்கு ரேட்டு கம்மியா இருக்குது. அதை பத்தி நான் காட்ட மாட்டேன். ஏன்னா அதெல்லாம் காட்டினா இதெல்லாம் 18+ கண்டென்ட் ஆயிடும். நான் போடுறது சின்னவங்க பெரியவங்க எல்லாரும் பாக்குற மாதிரி வீடியோ தான் போடுவேன். அதனால தான் சொல்றேன் மக்களே. ஒரு காலத்துல கோவா ஓஹோ ஆஹான்னு இருந்தது. இப்போ ஏன்டா கோவாக்கு அந்த மாதிரி ஆயிடுச்சு. அந்த மாதிரி ஸ்கேம் நடக்குது எல்லா இடத்துலயும். கை வைக்கிற இடமா காசு தான். காசு இல்லைன்னா அந்த இடத்துல எதுவுமே நடக்காது. அழகை ரசிக்கிறவங்களுக்கு சரி, அழகைகளை ரசிக்கிறவங்களுக்கு சரி, சந்தோஷமா பார்த்துட்டு போகலாம். ஒன்லி பார்க்கறது மட்டும் தான் மக்களே. தப்பால் எடுத்துக்காதீங்க. தப்பா நினைத்து விட்டுட்டு 4 இடம் பார்த்துட்டு சந்தோஷமா இருந்துட்டு போங்க. அதை பத்தி தான் அந்த கோவால நான் காட்டியிருப்பேன். பாருங்கடா டே பாய்ஸ், என்னங்கடா அப்படி பண்றீங்க? என் வீடியோ கொஞ்சம் பாருங்க, நம்ம வீடியோ கொஞ்சம் பாருங்க மக்களே. அந்த மாதிரி வீடியோ எல்லாம் நல்ல வீடியோ தானே போறேன். நானும் கொஞ்சம் பார்த்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணலாம்ல. என்ன மக்களே இப்படி பண்றீங்களே? சே, கொஞ்சம் ரொம்ப கஷ்டமா இருக்குது. ஏன்னா யூடியூப் தமிழ்ல 18+ கண்டென்ட்டோட ஒரு ஜெட்டி போற பொண்ணை நீ வச்சு வீடியோ போட்டா பறந்துக்குன்னு போகுது. நாங்கெல்லாம் நல்ல வீடியோ தானே போடுறோம், கொஞ்சம் சப்போர்ட் பண்ணலாம்ல. ஓகே மக்களே, ஸ்வீட் லேக்ன்ற ஒரு அருமையான பிளேஸுக்கு போகலாம் வாங்க, போயிட்டு வரலாம். அழகியே மேலினி மேலினி அழகியே அழகியே மேலினி அழகியே. யார் சாமி இவன்? எங்கிருந்து வந்திருக்கான்? ஆரம்பிக்கலாங்களா? இப்போ வந்து அந்த என்ன பீச்சு ஸ்வீட் லேக் எதுவும் இருக்குதாங்க. இது ஒரு ஐலாண்டு மாதிரி இருக்குமா. அந்த பில்லர் ராக் போய் அப்படி போகணுமா இல்லை வழி இருக்கிறதில்ல, பார்க்கலாம். வழி இல்லை. ஸ்வீட் லேக் அந்த பக்கம் இருக்குதான், போய் பார்க்கலாம் மக்களே. ஸ்வீட் லேக்னா ஸ்வீட்டாக இருக்க மாட்டேன்னு ஒன்றும் புரிய மாட்டேன். ஸ்வீட் லேக்னு சொல்கிறாங்க, பார்ப்போம். இது அங்கே நந்தே வந்து 50 ரூபா மிச்சம் இருக்கும் போல ப்ரோ. அப்படியே நந்தை வந்து 50 ரூபா மிச்சம் இருக்குமா ப்ரோ? 150 ரூபா மிச்சம் இருக்கும் இல்லையா? 150 ரூபா மிச்சம் ஆயிருக்கும். சொன்னது யாரு? நீங்க தான். ப்ரோ அதாவது வழி ப்ரோ, அது வழிக்குது பில்லர் லாக் போகிறதுக்கு. போகலாமா? கிட்டே ரெஸ்டாரண்ட் இருக்குது, அனிபார் ரெஸ்டாரண்ட்டு. ஒவ்வொன்றும் வேறு லெவலில் இருக்குது. உப்பு பட்டு ரேட்டை கேட்டால் மட்டும் தாங்க முடியல, அவ்வளோ வச்சு தீட்டுறாங்க மக்கள். செம்ம ரேட்டு. சாப்பிடலான்னு ஆசையாக இருக்குது, அவ்வளோ வசதி எங்களுக்கு இல்லை. என்ன பண்ணுறது? ஐயோ கடவுளை. பட் நல்லா இருக்குது மக்களே. வரவங்க வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணி வெயிட் பண்ணிட்டு போகலாம். இதுக்கு மேலே போய் பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு. என்னெல்லாமோ வச்சுக்கிறாங்க இங்கெல்லாம். இந்த இடத்துல பாருங்கள், ஃபிஷ் தாலி வந்து 200, வெஜ் தாலி 150, சிக்கன் தாலி 300. நல்லா இருக்குது. போயிட்டு வந்து சாப்பிட்றோம். சாப்பிட்டு எப்படி சொல்கிற மக்கள் என்னமோ இருக்குது. என்ன மாதிரி இருக்குது. ஓல்டு மேடு, கை மேடு, ஹேண்ட் மேடு எல்லாம் இருக்குது. ஆனால் ட்ரிப் போகணுன்னு ஆசைப்பட்டிங்கன்னா அந்த மாதிரி இதுக்கெல்லாம் கூப்பிட்டு போகிறாங்களாம். எவ்வளோ ரேட்டெல்லாம் நமக்கு தெரியாது. ஃபோன் நம்பர் வேணால் கொடுத்துருக்காங்க, ட்ரை பண்ணி பாருங்க வந்தீங்கன்னாக்கா. ஃபிஷ்ஷிங் லவர் வித் தி ஹெட்ஸ்.
ஓஹோ, இது எப்படி சூப்பராக இருக்குது இல்லையா? கல் எப்படி நிற்கிது அப்படியே ஒன்றுனா உள்ள போய் பார்க்கலாம். நல்லா இருக்குது மக்கள், போய் பார்க்கலாம். ராக், பில்லர் ராக்ஸ். ஓ, எவ்வளோ பேர் நண்டு கிராபெல்லாம் இருக்குது. மக்களே வந்தீங்கன்னா இந்த இடத்துல மறக்காம வந்துட்டு போங்க. பில்லர் ராக்கெல்லாம் சூப்பராக வேற லெவலில் இருக்குது. கல் மேலே நல்லா இருக்குது. பில்லர் ராக்குன்னு சொன்னேன். ஏதோ வாய்க்கு வந்த பேர், அது உண்மையான பேர் எனக்கு தெரியாது. சும்மா பில்லர் ராக்குன்னு சொன்னேன், அவ்வளோதான். ஏன்னா பெருசு பெருசாக கல் மாதிரி பெருசு பெருசாக இருக்குது இல்லையா, பில்லர் மாதிரி. அதனால பில்லர் ராக்குன்னு ஒரு நேம் வரும். அது என்ன பேர் எனக்கு தெரியாது, அவங்களுக்கு சொன்னேன். அப்படியே அதே ஃபாலோ பண்ணுறாங்க. பார்த்துக்கலாம். உள்ளே பார்த்துருப்பீங்க வீடியோலாம். சூப்பராக இருக்குது, பொருளெல்லாம் நல்லா இருக்குது. வாங்க வாங்கிக்கலாம். பட் உஷாராக இருக்கணும். ஃபுல்லு ஷார்ப்பாக இருக்குது. கல் கீழே விழுந்தால் அதுக்கு நான் பொறுப்பு இல்லை, மண்டை வஞ்சி போயிடும். ஓகேவா? அப்புறம் இங்கே ஸ்வீட் லேக் இருக்குதான், ஸ்வீட் லேக்குன்னு அதுக்கு போகலாம். இந்த வழியில் அப்படியே நடந்துக்கிட்டு போகணுமா, நல்லா இருக்குது. பார்க்கலாம் அப்படியே. ப்ரோ, சர்வீஸ் த பிளேஸ், சம் எக்ஸ்பிளைன் ப்ளீஸ். வி ஆர் கோவா மேன், ஒன்லி டாக்கிங் இங்கிலீஷ், நோ தமிழ், நோ கன்னடா, ஒன்லி இங்கிலீஷ். ஹவ் இஸ் தி பிளேஸ்? யா, ஓகே. நன்றாக அழகாக உள்ளது, மிகவும் அழகாக உள்ளது, மிகவும் அழகாக உள்ளது. தமிழ் போற்றும் மைந்தன் நான். தமிழில் தான் பேச வேண்டும். ஓகே, மிகவும் அழகான ஒரு இடத்தை பார்த்து விட்டோம். மிகவும் அருமையாக நன்றாக உள்ளது. வெளிநாட்டவர் அதிகமாக வந்து செல்லும் ஒரு இடமாக கோவா அமைந்துள்ளது, பனஜி ஏரியா. அதற்காக நீங்கள் எல்லாரும் வந்து போக வேண்டும். வருவது மட்டுமல்லாமல் கொஞ்சம் பணங்களை நிறைய கொண்டு வாருங்கள். அள்ளி கொண்டு லாரியில் போட்டு கொண்டு வாருங்கள். ஒரு வாரத்துக்கு குறைந்தது ஒரு 50,000 ஆகும். 50,000 கடுமையாக விட்டது, இன்னும் அதிகமாக கூட ஆகலாம். செலவழித்து விட்டு வெறும் கையோடு வீடு சென்று விடுங்கள். அதான் முகம் நல்லா இருக்கும். என்ஜாய் பண்ணுங்க மக்களே. கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஆர்ட் புரோக்கன் மேன் ஆகிட்டேன். அவ்வளோ காஸ்ட்லி ஒவ்வொன்றும். ப்ரோ பார்த்துருப்பீங்க இப்போ எவ்வளோ அழகாக வந்து பேசினாரு. லைட்டாக அந்த வார்த்தைகளோட கோர்வை வந்து அவ்வளோ நீட்டாக இருந்துச்சு. நம்மளை பற்றி உண்மையாலுமே வார்த்தையோட கோர்வைங்கிறது நல்லா நீட்டாக இருந்துச்சு. லைட்டாக அந்த வார்த்தையில் அந்த தடுக்கம் ஒரு தடுக்கம் இருந்தாலும், பட் ஆனால் அந்த கோர்வை, அந்த ஒரு கோர்வையாக கொண்டு போகிற விதம் உண்மையாலுமே சூப்பராக இருந்துச்சு. அதான் கரெக்டாக ஒரு நாள் ஒரு வீடியோவை ஃபுல் அண்ட் ஃபுல் சுத்த தூய தமிழில் எனக்கு பேசணும் ஆசை இருக்குது, பண்ணுவேன். ஃபர்ஸ்ட் அதுக்கு முன்னாடி நம்ம கொஞ்சம் சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ கண்டினியூ பண்ணுறோம். ஓகே, பாய். சூப்பராக இருக்குது மக்களே. இங்கே ஃபுல் அண்ட் ஃபுல்லு இதான் ஸ்வீட் லேக்கா. என்ன ஸ்வீட் லேக்குன்னு ஒன்றுமே புரிய மாட்டேது. சொல்கிறாங்க ஸ்வீட் லேக்குன்னு என்ன கண்டாவே தெரியல. லேக் வியூவா? ஓகே ப்ரோ, நீ முன்னாடி பார்க்குறோம். இதான் சேல் ஸ்வீட் லேக்கா ப்ரோ. மக்களே, இதுதான் ஸ்வீட் லேக்கா. என்ன ஸ்வீட் லேக்கா? இது சீட்டில் உக்காஞ்சா 50 ரூபா சார்ஜான். ஐயோ எப்பா சாமி, என்னென்னதுக்கெல்லாம் காசை பிடிக்கிறானுங்க திட்டு பசங்க. அது போட்டால் எப்படின்னா இந்த ஸ்வீட் லேக்கு பார்க்கலாம் வாங்க. தண்ணியில் இறங்கலாமா கேட்டிங்களா? வா, மீன் சூப்பராக காலை கழுவுறோம் ப்ரோ. மீன் பேர் எவ்வளோ அழகாக இருக்குது. அது பாரு இது மேலே இவ்வளோ சில்லுனுக்கு தண்ணி நல்லா தான் இருக்குல்ல. இது 30 தான் இருக்கும். குளிக்க குளிக்கிறானுங்க. இதாங்க ஸ்வீட் லேக்கா. தண்ணி கொஞ்சம் ஸ்வீட்டாக இருக்குமா கொஞ்சம் சால்ட்டாக இருக்குமா அப்படின்னு சொல்கிறாங்க. உப்பாக்குதா ப்ரோ? ப்ரோ கொஞ்சம் கூட இல்லை ப்ரோ. அப்படியா? என்ன ப்ரோ சொல்கிறேன்? ஆமாம் ப்ரோ, நம்ம கிணத்து தண்ணி குடிக்கிற மாதிரி இருக்குங்களா? அப்படி ப்ரோ? உப்பு இல்லையா? ஆஹா, உப்பு இல்லை. ஆமாம், கடல் பக்கத்தில் ஸ்வீட் லேக். வாட் இஸ் திஸ் ப்ரோ? வாடாடா, டெஸ்டிங்கே பண்ணிட்டோம். எப்படி ப்ரோ? இதுதான் ஸ்வீட் லேக்கா? எங்கள் 3 பேர்த்தில் நாங்கள் தான் டெஸ்ட் பண்ண. அப்படியே குடிச்சு பாருங்க. நான் ஃபஸ்ட்டு குடிச்சு சொல்கிறேன் கொஞ்சம். ப்ரோ கலங்கிடுச்சு, தண்ணி கலங்கிடுச்சு. பரவாயில்ல, குடிக்கல. குடிக்கூடாது ப்ரோ. சும்மா குடிக்காத ப்ரோ. சும்மா நீ டெஸ்ட் பண்ண வேலை என்ன ஒன்று பண்ணாத. நம்ம ஆளுங்க செக் பண்ணி காட்டணும் அவ்வளோதான். இந்த பக்கம் கேமரா அந்த பக்கம் இருக்குது, அந்த பக்கம் இல்லை. எப்படி இருக்குது? இந்த பக்கம் அவ்வளோ நேரம் வாயில் வச்சு தான் டேஸ்ட் பார்த்தா சொல்லுவேன். இந்த பக்கம் கேமரா இருக்குதுன்னு சொன்னேன். லைட்டாக உப்பெல்லாம் எதுவும் இல்லை, கரெக்டாக இருக்கு. கிணத்து தண்ணி மாதிரி எப்படின்னா அந்த கிணத்து தண்ணி ஆற்று தண்ணி குடிக்கலாம். வந்து போர் போட்டால் தண்ணி இங்கே மட்டும் கிணத்து தண்ணி ஆற்று தண்ணிக்கு அந்த மாதிரி இருக்கும். மேபி நிறைய ட்ரீஸ் அண்ட் ஹில்ஸ் மவுண்டன்ஸ்லாம் இருக்கிறதுனால அந்த உப்பெல்லாம் சக் பண்ணி எடுத்துக்கும்னு நினைக்கிறேன்.
ப்ரோ உரியறதுக்கு இங்கிலீஷ்ல சப்டைட்டில் அதனால நோ. ஓகே ஓகே. அவர் இங்கிலீஷ் இல்ல உண்மையாலுமே தண்ணியில உப்பு இல்லை. ஆமா மக்களே, நம்ம நார்மலா ரியலாக உப்பு இல்லை இதில். நல்லா இருக்குது குடிக்கிறதுக்குலாம் நாங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்தோம். பட் பரவாயில்ல, இவ்வளோ கடல் பக்கத்தில், பெரிய கடல் பக்கத்தில் ஊர் தண்ணி இந்த பக்கம் வராம உப்பு கொஞ்சமாவது இருக்கும்னு நினைச்சோம். ஆனா சுத்தமா நமக்கு இருக்குது. எங்க ப்ரோ அந்த என்னது அந்த ஒரு இது ஒண்ணு பார்த்தோம் ப்ரோ, அதான் மரவந்த பீச்ல அந்தாண்ட இந்தாண்ட வர தண்ணி உப்பு கரிச்சிச்சு. ஆமா, ஆனா இது இவ்வளவு பக்கத்துல காடு வரல. சராவதி ரிவர், சராவதில அது என்னது அது ஒரு ரிவர். மரவந்தி அந்த ரிவர் அதான் வீடியோ ஷூட் பண்ணிருந்தாங்கல்ல, அது அங்க நாம பிடிச்சோம், உப்பு கரிச்சது. பட் ஆனா இதுல இவ்வளவு பக்கத்துல இது கடல் இருந்தும் ஆமா உப்பு கரிக்கவே இல்லை. இப்படி ப்ரோ ஃபேஸ் வாஷ் பண்ணலாம். ஓகே ப்ரோ. இதுக்கான ரீசன் யாராவது இருக்கா மறக்காம சொல்லுங்க. ஐயோ கீழே வந்துரும் மாதிரி இருக்குது ப்ரோ. விசிக்குது ப்ரோ. ப்ரோ டேஞ்சர்னு போட்டுருக்காங்க, உள்ள போக கூடாது. அங்க பாருடா, அந்த ஏரியா ரெண்டு அதான் ப்ரோ இதுங்க மணல்ல தான் நிக்கிறோம். 2 பேர் வீடியோ கொடுத்துருக்காங்க. இந்த வீடியோ கேமரா அங்க பாரு, அங்க டேஞ்சர் போட்டா சூழல் இருக்கும்னு நினைக்கிறேன். நல்லா இருக்காது ப்ரோ, சேரா இருக்கும். சரி அந்த போன் அகதி இது வழி அப்படி போயிடலாமா? இருக்காதுன்னு நினைக்கிறேன். மேல போயிட்டு ஒரு 2-3 டீ எடுத்துட்டு வந்துடலாம். ஸ்வீட் லேக் பார்த்துட்டோம். இந்த இடத்துல பாரு, ஸ்வீட் லேக் கட்டு பீச் சூப்பர் லைனாக சீட் போட்டுருவேன். ஒரு சீட்டில் உட்காரத்துக்கு 50 ரூபாவும். கொஞ்ச நேரம் உட்காரத்துக்கு. உக்காந்தது இல்லாமல் பீரு அது லொட்டு லோஸ்க்கெலாம் வாங்கணுமா, அதெல்லாம் எங்களுக்கு பழக்கலைன்னா சரி உட்காந்துக்கோ 50 ரூபா கொடுத்துட்டு உட்காரன்றாங்க. யாருன்னா வந்தீங்கன்னா உட்காந்துடாதீங்க, 50 ரூபா பிடிங்கிட்டு போயிடுவாங்க. சும்மா இவனுக்கு இல்லாத இடத்துல ஸ்கேம் பண்ணி சம்பாரிச்சு அப்படின்னா தான் வாழப்போறான்னு தெரியல. பீச்சில் சாவறானுங்க அவ்வளோ ஸ்கேம் பண்ணி. என்ன ரேட்டு தெரியுமா ஒவ்வொரு இடத்துலையும்? ரொம்ப காஸ்ட்லி மக்களே. எங்கே போயிட்டாங்க தெரியும் வேறு. சரி மக்களே, இதுக்கு அடுத்து என்ன பீச்சு? வகடா பீச்சா? வாக்வாட்டர் பீச் ஒன்று இருக்குது, அதை பார்க்க போகலாம். வாங்க மக்களே போகலாம். வைப் பண்ண மக்களே, எப்படி சூப்பராக இருக்குது தெரியுமா? பாருங்கள் பீச்சு எப்படி வேறு லெவலுக்குதா? அடா சொர்க்கமாக இருக்குது மக்களே. சாப்பிட்லான்னு வந்தோம் அந்த இடத்துல. சாப்பிட்ற இடத்துக்கு இனிமேல் போட்டு வச்சுருக்காங்க. அப்படியே சாப்பிட்டு இன்னும் சாப்பாடு ஆர்டர் பண்ணி வரல. ஃபிஷ் தாலி 200 ரூபா வெயிட்டிங்கு. ப்ரோ சில வார்த்தைகள் எப்படி இருக்குது? வார்த்தைகளே இல்லை, அந்த அளவுக்கு இருக்கு. ஒரு அற்புதமான பிளேஸ். இவ்வளோ நேரம் அப்படியே ஒரு நடந்து வந்து ரொம்ப டயர்ட் ஆகிட்டோம். பட் ஆனால் இந்த வியூ, இங்கேருந்து இந்த காற்று, இந்த சிட்டிங் பிளேஸ் வேற மாதிரி என்ஜாய் பண்ணுறோம். என்ஜாய் ஆக்குறோம். பின்னாடி பாருங்க, வியூ காட்டுறோம், சூப்பராக இருக்கும். பார்க்கலாம் எப்படி இருக்குது ப்ரோ மக்களே. செம்மையாக இருக்குது ப்ரோ, செம்மடா. வேறு லெவல் ப்ரோ, வேறு லெவல். இந்த மாதிரி பீச்சுக்கு வந்து நம்ம செம்மையாக என்ஜாய் பண்ணுறது சூப்பர். என்ன ஒன்று செலவு கொஞ்சம் அதிகமாகும், அவ்வளோதான். முன்னாடி பீச்சு, இங்கே சாப்பாடு நாங்கள் சாப்பிட்டுக்கிட்டே நம்ம தேட்டரில் படம் பார்ப்பல பாப்கார்ன் சாப்பிடணும், அந்த மாதிரி இது சாப்பாடு சாப்பிட்டுனே இந்த பக்கம் நடக்கிறதெல்லாம் பார்க்கலாம். சூப்பராக இருக்குது. கிளைமேட் வேறு லெவல் இருக்குது. பிளேஸஸ் செம்மையாக இருக்குது. செம்மையாக என்ஜாய் பண்ணிவிட்டு அப்படியே எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு நம்ம சாப்பிட போகிறோம் இப்போ. ஓகே வாங்க சாப்பிட்லாம். ஒரு மீன், ரைஸு, மீன் குழம்பு, பருப்பு குழம்பு, உருளைக்கிழங்கு, இது பக்கம் சின்னதாக ஒரு ஊறுக்காய், வெங்காயம், கீரைக்காய், அதான் வெள்ளரிக்காய். ப்ரோ எப்படிக்கு சாப்பாடு? லீடருக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லல. ஓகே தேங்க்யூ. செம்மையாக இருந்தது, நல்லா இருந்ததுங்க. நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். நீங்களும் யாருன்னா வந்தீங்கன்னா இந்த பீச் மறக்காமல் வந்துட்டு போங்க. சூப்பராக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு வேறு லெவலில் இருக்கும். நான் சொல்கிறத விட வீடியோ பார்த்துருப்பீங்க, செம்மையாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து வாக்வாட்டர் பீச்.
அது போன மணி நேரம் போனோம். சரி அந்த வேலை தான் இருக்குது, போயிட்டே போகலாம். நாளைக்கு காலையில் கிளம்புறதா இல்லை ரிட்டர்ன் போயிடுறதா இல்லை வெயிட் பண்ணுறதான்னு தெரில. டைம் இருக்குது, பட் பட்ஜெட் இடிக்குது. பார்க்கலான்னு பார்த்துன்னு இருக்கிறோம். யோசனை பண்ணுறோம், ரூமுக்கு போயிட்டு யோசனை பண்ணணும். அப்பா என்ன ஒரு வைப்புங்க, செம்ம. போ அவ்வளோ தூரம் நடந்து போயிட்டு அவ்வளோ பீப்புள்ஸு நல்லா இருந்தது. உள்ள தள்ளு ப்ரோ, டக்குன்னு உள்ள தள்ளு ப்ரோ.